மக்கள்ஸ் இந்த வீடியோல கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம். டி பிளாக் எலமெண்ட்ஸ் உடைய கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம்னா அந்த ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், அடுத்து கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி இதுல பார்ப்போம். அடுத்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், அடுத்து அலை ஃபார்மேஷன். இந்த 4 சப்ஹெட்டிங்கும் என்ன அப்படின்னா இந்த பீஸ் ஆஃப் பானிபூரி மாதிரி தான், லபக்குன்னு போட்டு டபக்குன்னு முடிங்கிடலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளான ஏரியாஸ். இதுல குறிப்பா இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப குறிப்பா சொல்லணும்னா அவனுடைய வேரியபிள் ஆக்சிடேஸ் ஸ்டேட்ல அடாப்ட் ஆகிற அந்த டெண்டன்சி தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும்னா எம்என் பாத்தீங்கன்னா எம்என் உங்களுக்கு எம்என் ஓல 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதே எம்என் ஓ 2ல 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே அதே ஆள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்என் ஓ 4 மைனஸ்ல +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே ஆள் எம்என் ஓ 4 2 மைனஸ், மேல ஒரு மைனஸ் இடம் கிடைக்கல, 2 மைனஸ்ல இவ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ணுவான். அப்ப ஒரே ஆள் தான் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து அடாப்ட் ஆக முடியுது. இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ற ஒரே ரீசனால தான் டி பிளாக் எலமெண்ட் ஈஸியா என்ன ஆக முடியுது அப்படின்னா உங்களுக்கு கேட்டலிஸ்டா பிஹேவ் பண்ண முடியுது. இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியா ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த காக்கி சட்டை படத்துல சிவகார்த்திகேயன் இருப்பார் இல்லையா, அப்போ எல்லாத்தையும் மாஸ்க வச்சு கார்பன் மோனாக்சைடை பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஆர்கன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கன் டிராபிக்னு சொல்லுவாங்க, உறுப்புகள் கடத்துறது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஆக்சுவலி அந்த கார்பன் மோனாக்சைடு வச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க மயக்கம் மாறாங்க. ரீசன் அந்த கார்பன் மோனாக்சைடு வேகமா போயிட்டு ஹீமோகுளோபின் இருக்கு, அயன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அயன் டி பிளாக் எலமெண்ட் அயன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க, ஒரு காம்பவுண்ட் மாதிரி கிரியேட் ஆகும். கார்பாக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து கேரி பண்ண முடியாது ஹீமோகுளோபினால, கார்பன் மோனாக்சைடு உட்காந்துரும், வெளியவும் வராது. ஸோ அவ்வளவுதான், மவுத் ஆயிடுவாங்க. ஏன்னா கார்பன் மோனாக்சைடு நமக்கு கிடைக்காது, சாரி ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது, அதனால காலி ஆயிடுவாங்க. இப்போ பாயிண்ட் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஈஸியா காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த பிளாட்டினம் நிக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பிளாட்டினம் நிக்கல் மாதிரி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அல்லது கொடுத்துருக்கான தெரியல, கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ வெனேடியம் ஆக்சைடு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வெனேடியம் பென்டாக்சைடு இருக்கும். கான்டாக்ட் ப்ராசஸ் டு SO4 ப்ரிப்பேர் பண்ற மெத்தடு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹேவர் ப்ராசஸ் அமோனியா ப்ரிப்பரேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு அயன் யூஸ் பண்றோம், நிக்கல் ஹைட்ரஜன் வந்து நம்ம டார்கெட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஹைட்ரோ கார்பன்ஸ். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல டபுள் பாண்ட் ரெடியூஸ் பண்ணணும்னாலே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 3 முக்கியமான பாயிண்ட்: வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், இன்னொன்று சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றதுனால அது யூஸ் என்ன, ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதாவது எப்படின்னா ஒரு பாண்ட் உடஞ்சாதான் அது ஆக்டிவேட் ஆகும், இன்னொரு ரியாக்ஷனுக்குள்ள போகும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான எனர்ஜி வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு செலவு தான், வெட்டி செலவு இல்லையா, நிறைய எனர்ஜி கொடுத்து அந்த ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுவே கம்மியான எனர்ஜில ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா டப்புன்னு அதை பிடிச்சிருவோம். அப்ப கம்மியான எனர்ஜியில அதை ஆக்டிவேட் பண்ண முடியுமா, எப்ப முடியும் அப்படின்னா கேட்டலிஸ்ட் இருந்தா முடியும். அப்ப இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியில நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுலாம் மாலிகுல, ரியாக்ஷன் வேகமா போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், I- கொடுத்துருக்கான், S2O8 2- கொடுத்துருக்கான், அயோடின் ஃபார்ம் இருக்கு, SO4 2- ஃபார்ம் இருக்கு. இதுவே இந்த இடத்துல ஒரு கேட்டலிஸ்ட் வைக்கும்போது என்ன ஆகுது, இப்போ இந்த ரியாக்ஷன் மேல நடந்த ரியாக்ஷனுக்கு சில விலை கொடுக்க வேண்டிய இந்த டெம்பரேச்சர்ல இருந்து அதுக்கான டைம்ல இருந்து எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணும். இப்போ அதுவே வந்து நான் ஒரு Fe3+ நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, Fe3+ ஃபர்ஸ்ட் I- I2 மாறி அவரும் 2+ மாட்டான், 2+ மாறணும். திருப்பி S2O8 2- கூட ரியாக்ட் பண்ணிட்டு, ஏன்னா பழையபடி Fe3+ மாற நமக்கு ப்ராடக்ட்டும் கிடைச்சிருச்சு, அந்த ரியாக்ஷன் எப்படியும் முடிச்சு விடுறோம், வேகமாகவும் நடந்துரும், அந்த அளவுக்கு எனர்ஜியும் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. இப்ப இதோட நிப்பாட்டிருமானா நேரா டிஎன்எஃப் பிளாக்குடைய கடைசி பக்கத்துக்கு போயிருங்க. டிஎன்எஃப் பிளாக்குடைய கடைசி பக்கத்துக்கு போங்க. அங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருப்பான், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பான். அதை மட்டும் ஒரு தடவை படிச்சிருங்க. இதோட சேர்த்தே படிக்கணும், தனியாலாம் படிச்சா புரியாது, சரியா? இந்த இதோ பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்கான்ல, எஸ் இதான் எல்லா கேட்டலிஸ்டும் கொடுத்துருப்பான். என்னென்ன மெட்டல் வந்து யூஸ் ஆகுறான், என்னென்ன கேட்டலிஸ்ட்ல யூஸ் ஆகுறான், நேம் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் கொடுத்துருப்பான். ஸோ இதை தயவு செஞ்சு ஒரு தரம் படிச்சிருங்க. கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்க, நீட் ஜேஇ படிக்கிற பசங்க கண்டிப்பா இதெல்லாம் மெமரி பேஸ்ட் ஏரியால ஜிகர் நாட்டா கேட்டலிஸ்டா உள்ள கேட்டிருக்க மாட்டான், இங்க இருப்பான். நம்ம இது கேட்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் புக்ல தானே இருக்கு, அங்க இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி கடைசியா வந்து கொண்டு வந்து முடிப்பாங்க. அதனால படிக்க வேண்டியதை படிச்சுங்க. கேட்டலிட்டிக் பிஹேவியர் பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். முக்கியமான பாயிண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அடாப்ட் ஆகிறது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாக்கு அப்புறம் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கேட்டிருந்தா அதுக்கு நம்ம மேல கொடுத்த ஹேபர் ப்ராசஸ், அதுல கான்டாக்ட் ப்ராசஸ் கொடுத்து முடிச்சிடலாம். ஓகே மக்கள், தேங்க்யூ.